பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? கிறிஸ்து தீர்க்கதரிசி ஊழியத்தின் சார்பாக நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். எரிகோ மதிலா இருந்தாலும் சுக்கு நூறா உடைச்சு போடுவாருங்க. அப்படி தடைகளை உடைக்கிறவர் கர்த்தர். ரைட். இன்னைக்கு அதை குறித்து பேசும்படிக்கு அருமையான சகோதரி வினோதா அவர்கள் இருக்கிறார்கள். She was an anointed woman. She is an anointed, நல்ல ஒரு anointed woman. அவங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை நான் கண்டிருக்கிறேன், நான் அதை கேட்டிருக்கிறேன். சோ கர்த்தர் அவர்களை பயன்படுத்த போகிறார். அவங்க பேசிட்டே இருக்கும்போது வியாதி பலவீனம்லாம் முறியும். பாருங்க, இயேசு நாமத்துல பாப்பீங்க. இன்னைக்கு ஒரு மிராக்கிள் காத்திருக்கு. 30 நாளைக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் நின்று தடையை உடைத்து உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுப்பார். வெண்கல கதவா இருந்தாலும் உடையும், இருப்பு தாழ்பாலும் முறியும். கர்த்தர் பயன்படுத்துவார். கரங்களை தட்டி சகோதரி வினோதா வரவேற்போமா? கரங்களை தட்டி வரவேற்போம். காட் பிளஸ். கர்த்தருமாருமே ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ட்ரைனிட்டி ப்ராஃபெட்டிக் மினிஸ்ட்ரீஸின் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறோம். இந்த நாளும் இந்த ஜூன் மாதத்துக்காய் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் தடைகள் நீக்க போடுகிறது அப்படின்ற தலைப்பை கர்த்தர் நமக்கு இந்த மாதம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அருமையான தேவதாசர்கள் மூலமாக இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இது கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் என்று நாம் உறுதியாய் நம்பணும். ஆனால் தேவன் தரக்கூடிய வாக்குத்தத்தம் ஊழியக்காரர்கள் நமக்கு கர்த்தர் தந்த கிருபையான பாத்திரங்கள். அவங்க நமக்கு தரக்கூடிய வாக்குத்தத்தத்தை ஏதோன்ற மாதிரி நினைக்காதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளில் இந்த வாக்குத்தத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் மிகுந்த ஆசைகளை வர நம் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். இந்த நாள் இந்த வார்த்தைக்கு நேராக நம்மை கர்த்தர் நடத்துவாராக. வேதம் முழுவதும் பார்த்தா ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். தடை அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லார் வாழ்க்கையிலையும் சொல்லுவாங்க. இவங்களுக்கு அந்த தடை, அது கர்த்தரை அறிந்த ஜனமாக இருந்தாலும் சரிதான், அறியாத ஒரு ஜனக்கூட்டமாக இருந்தாலும் சரிதான், உலகம் முழுவதும் அது ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரிதான், அது சாதாரண விசுவாசியாக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை தடை. ஏன் இந்த தடைகள் வருகிறது? கர்த்தர் நமக்கு மிக அருமையாக இந்த வேதத்தில் மூலமாய் தடைகளை குறித்து நம்ம வந்து வேதத்தின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையில் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த ஒவ்வொரு தடையிலையுமே கர்த்தர் நமக்கு அதன் முடிவை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து நடத்துகிறார். அப்போ தடை என்பது வரும் அப்படின்றது வேதம் முழுவதும் நம்ம பார்க்குற ஒரு விஷயம். ஆனால் நிறைய பேர் வந்து அந்த தடைன்ற வார்த்தையை கேட்டாலே ரொம்ப கவலைப்படுறாங்க. எதுக்கு தடை? எனக்கு எல்லாமே வாழ்க்கையில் ரொம்ப நல்லா நடக்கணும், நான் விரும்பினது மாதிரி எனக்கு எல்லாமே கிடைக்கணும், எனக்கு எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்றது தான் உலக மக்களும் சரி நம்ம ஆவிக்குரிய ஜனங்களும் ஆசைப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. தப்பு கிடையாது. தடைகள் இல்லாமல் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுன்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான், இல்லைன்னு சொல்லலை. அப்படி தடை இல்லாமல் கர்த்தர் நடத்தக்கூடிய ஜனங்களுக்காக கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிக்கலாம். ஆனால் கூட வாழ்க்கையில் தெய்வன் இந்த தடைகளை ஏன் நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் அப்படின்றத ஒரு விஷயம் நாம் சிந்தித்து பார்க்கும்படியாக இன்றைக்கு ஆவியானவர் நம்மோட கூட இடைப்படுவாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தரின் இருதயத்தில் போட்ட ஒரு வார்த்தை யாத்திரையாகமத்தின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகவும் பெருகவும் முடியாதபடிக்கு ஒரு தடை அவங்க வாழ்க்கையில் காணப்பட்டதை நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது அவங்க பெருகாதபடி. யாத்திரையாகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம்னா, அவர்கள் பெருகக்கூடாது, அவங்க பலக்கக்கூடாது. 2 விஷயங்களை சத்ரு வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறான். ஏன்னா தேவ ஜனங்கள் பெருகக்கூடாது அப்படின்றதுல. ஆனால் இங்கே பாருங்கள், தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது அவங்க பெருகக்கூடாதபடிக்கு அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, ரொம்ப சுமைக்கிற வேலைகளை கொடுத்தாங்க. முதலாவது அவங்க வந்து ஒடுக்கப்பட்டாங்க. ஏன் இந்த தடைகள் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து வருது? இவங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்கள ஒடுக்கினாங்க அப்படின்னு வாசிப்போம். தொடர்ந்து நீங்கள் அந்த பகுதிகளை வாசிக்கும் போது 11ல் நம்ம பார்க்குறோம் அவங்கள வந்து ரொம்ப ஒடுக்கினாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஒடுக்கி அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுத்து அவங்கள வந்து பெருகாத படிப்பு. அப்போ நம்ம அஸ்யூஷுவல் இருக்கிற மாதிரியே இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது வாழ்க்கையில். நம்ம அதே மாதிரி டெய்லி ரொட்டீனில் அதே ஒரு நார்மல் லைஃப்பில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் என்றைக்கு நம்ம ஒரு தெய்வ பிள்ளையாக இருக்கட்டும், அது உலக பிரகாரமான ஆசீர்வாதமாக இருக்கட்டும், ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதமாக இருக்கட்டும், எந்த ஆசீர்வாதத்திலே ஒரு மனிதன் பெருகும்போது நிச்சயமாக ஒரு தடைகள் வருதுன்னு சொன்னால் அந்த தடையை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை.
இன்னைக்கு நிறைய பேர் அந்த வார்த்தையை கேட்டாலோ அல்லது ஏதோ காரியங்கள் நல்லபடியாக நடக்கலைன்னு சொல்லும்போது அந்த சூழ்நிலைகளை பார்த்தாலே பயப்படுறது. இது நமக்கு தேவை கிடையாது. இதில் பயப்பட தேவையில்லை. ஒரு தேவ பிள்ளை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். தடைகள் நம்ம வாழ்க்கையில் எதுக்காக கர்த்தர் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொன்னால் நாம் பெருகும்படியால், நாம் வளர்க்கும்படியால் தான் கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏன்னா சும்மா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன், அதுவும் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர் சும்மா ஒரு தடையை அனுமதிக்கிறதே இல்லை. ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய ஒரு முடி விழுறதுனால அது என்னுடைய சித்தத்தின்படி எல்லாம் நடக்கிறது இல்லை. அப்ப நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள்ல தடைகள் காணப்படுதுன்னா அது தேவனுக்கு அறியாம கிடையவே கிடையாது. அது நிச்சயமா கர்த்தர் அறிந்துதான் அந்த காரியத்தை தேவன் அனுமதிக்கிறார். இங்க அவருடைய சொந்த சம்பத்தில் நடக்கக்கூடிய நம்ம இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியில அவங்க பெருக முடியாதபடிக்கு சத்துரு அவங்க பழுக முடியாதபடிக்கு, அவங்க பலக்க முடியாதபடிக்கு 2 விஷயம், பெருகிறது பலக்கிறது. ஸோ பெருகிறதுன்னு சொல்லும்போது என்னன்னா, எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு பெருக்கத்தை தந்து நம்ம ஆசீர்வதிக்க தேவன் ஆசை உள்ளவராக இருக்கிறார். அதே மாதிரி பலக்கிறதுன்னு எப்படின்னா, நம்ம நார்மலாக இருக்கிறது, சாதாரணமாக எல்லாரும் மாதிரி வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்றது உலகம் சொல்லக்கூடியது. ஆனால் கர்த்தர் அப்படி நம்மளை பார்க்கல. ஆண்டவர் நம்ம எல்லாவற்றிலும் பலப்படணும். கர்த்தருடைய வார்த்தையில சத்துவத்திலும் பலப்படுங்கள். அதே போல பூமியில சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாகும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். நம்மளை சும்மா அப்படியே மற்றவர்களை போல நம்ம இருக்கும்படி அழைக்கல. ஒரு தேவ பிள்ளைக்குள்ள கர்த்தர் பலக்கிறவர்களால் மாற்றார். அந்த வார்த்தையை கேட்கும் போதே நமக்கு பாருங்க, நம்ம பலத்தவர்களா இருக்கணும். சும்மா நார்மலா இருக்கக்கூடாது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மற்றவர்களோடு தேவன் இடைப்படுகிறத விட ஒரு தேவ ஜனத்தோடு அவர் இருக்கிற காரியங்கள் அநேகம். அதனால அவர் பலக்க பண்ணுகிறவர், அவர் பெருக்க பண்ணுகிறவர். இங்க அவங்களுக்கு தடை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தடை வருது. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம வாசிக்கிறோம், அவங்க மிகுதியமாய் ஒடுக்கும்படியாய் அவங்களுக்கு வேலைகளை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு தடை காணப்படுகிறது. அப்ப அந்த தடையில அவங்க என்ன பண்ணாங்க, ஒடுக்குனாங்க. எந்த பக்கமும் மூவ் பண்ண முடியாது. ஒடுக்குறதுன்னா என்னன்னா, ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு நம்மளை அடைச்சி வச்சால், ஒரு ரூம்குள்ளே போட்டு நம்மளை அடைச்சி வச்சா நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த பக்கம் திரும்ப முடியாது, அந்த பக்கம் திரும்ப முடியாது. அந்த மாதிரி நம்ம ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ எந்த பக்கமுமே நம்மளால என்ன பண்ண முடியாது, திரும்ப முடியாதபடிக்கு ஒரு தடை. ஸோ அந்த இடத்துல ஒரு பெருக்கத்தை கர்த்தர் விட்டு பண்ணினார். அதுக்கு அடுத்தால நம்ம வாசிக்கும் போது அவங்கக்கிட்ட காணப்பட்ட 2வது ஒரு காரியம் என்னன்னா, அவங்கள முதலாவது விடுக்கிறது, 2வது அவங்களுக்கு ஒட்டுமையாய் வேலை வாங்கினார்கள். யாத்திரையாகவும் 1:13 நம்ம வாசிக்கிறோம். அப்போ அதிகமாக இன்னும் அப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், இதை விட்டு எப்படியாவது தாண்டி வரணும்னு நம்ம ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னுமே நமக்கு அந்த பிரச்சனையில் இன்னும் கடினமாக அந்த காரியங்கள் மாறுது. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவுக்கு 1 மடங்கு அக்னி இல்லை, 7 மடங்கு அக்னி அவங்களுக்கு நேராய் வைக்கப்பட்டது. ராஜா எப்போதும் சூடுபடுகிறத பார்த்து 7 மடங்கு. அப்போ அதனுடைய அகுரம் என்ன பண்ணுது, குறையலை, அது கூடுது. இப்போ சில வேலைகளில் பார்த்தோம் தேவ பிள்ளைகள் சோர்ந்து போகிறது இந்த இடத்துல தான். ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு தடை இருக்குது. இப்போ அடுத்தால சரி நம்ம ஜோப் பண்ணுறோம், நம்ம எல்லாம் செய்கிறோம், இந்த தடையை விட்டு எப்படியாவது கர்த்தர் வெளியே கொண்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம அதுக்காக ப்ரேயர் பண்ணுறோம், வாசிக்கிறோம், தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஆனால் கூட பார்த்திங்கன்னா இன்னுமே அது சரியாகலை. இன்னும் கூட கொஞ்சம் ஹெவியாகவே அல்லது அந்த காரியங்கள் இன்னும் கூட ரொம்பவே நமக்கு சுமையாய் மாறுகிறதாய் சிலருடைய வாழ்க்கையில் காணப்படும். அப்போ நம்முடைய விசுவாசம் எல்லாம் ரொம்ப கரைந்து போகிறதா இருக்கும். அந்தவரே வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலக்கத்தோடு நம்ம ரொம்ப கேள்விகளோடு கூட இருப்போம். வாழ்க்கையே ரொம்ப இவங்களுக்கு கசப்பாக மாறிச்சுன்னா நம்ம வாசிக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஸோ அவ்வளவு காரியங்கள் காணப்படுது. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2வது கொட்டுமையாய் வேலை வாங்கப்பட்டாங்க. 3வது அந்த இடத்துலையும் 12 நம்ம வாசிக்கிறோம், அவங்க பழுகி பெருகினாங்க. கொட்டுமையால் வேலை வாங்கப்பட்டாலும் அவங்களுடைய பெருக்கம் குறையலை, அது பெருகிக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்போ என்னன்னா கர்த்தர் அந்த பேக்கெண்டில் அவரோட அந்த தேவ திட்டத்தை அந்த ஜனங்களுக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, நிறைவேற்றி கொண்டே இருந்தார். அவர் நிறுத்தலை. ஆனால் இவங்க ஒரு பக்கம் வேதனை அனுபவிக்கிறாங்க, ஒரு பக்கம் பெருகிக்கிட்டே இருக்காங்க. ஆளுக்குரிய வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் ஒரு பக்கம்
ஒடுக்குதல், ஒரு பக்கம் நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீரின் பாதைகள், சுருமைகள், எவ்வளவு அற்பமாய் எண்ணப்படுகிற காரியங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெருக்கமும் வந்துகிட்டே இருக்கும் நம்ம கூடவே. மூன்றாவது அவங்க என்ன பண்ணப்பட்டாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப கொடுமைன்ற வார்த்தை ஒடுக்கத்தை விட இன்னுமே ரொம்ப ரொம்ப ஹெவியான ஒரு வார்த்தை. ஸோ அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது மூன்றாவது அவங்கள அந்த குழந்தைகள் எல்லாம் பெருகாதபடிக்கு அதை நிறுத்தும்படியாக கொலை செய்கிற அளவுக்கு அந்த காரியங்கள் ரொம்பவும் டைட் பண்ணப்படுது, அல்லது ரொம்பவும் இன்னுமே அந்த காரியங்கள் குறையலை. தடை கூடிக்கிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் தடை கூடுது. அப்போது நம்ம நினைப்போம், தடை ஒரு சின்ன தடை வந்த உடனே ஜோபடி உடனே நமக்கு அந்த காரியத்தில் ஒரு விடுதலை கிடைக்கணும்னு நினைப்போம். இப்போ பார்த்தா இங்கே அவங்களுக்கு குறையலை, அந்த தடை கூடிக்கிட்டே போகுது. ஸோ பெருக்குது. அடுத்தால மூன்றாவது அவங்களுக்குள்ள என்ன வந்ததுன்னா, இப்போ குழந்தைகளை கொல்லத்தக்கதா, அவங்க பெருக்கத்தையே ஸ்டாப் பண்ணத்தக்கதா கொடுமையாக பண்ணினாங்க. இப்போ அதை விட இன்னும் அடுத்த லெவல், எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அவங்க போகிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல கர்த்தர் அமைதியாக இருக்கலை. அவங்க யாரை கொலை செய்யும்படி, அந்த குழந்தைகளை கொன்று போடும்படி அனுப்பப்பட்ட அந்த மருத்துவச்சிகளின் கண்களில் தேவன் கிருபையை தயவை உண்டு பண்ணி அவங்க இவங்களை, இந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியாது, அந்த பெருக்கத்தை தடை பண்ண முடியாதபடி கர்த்தர் செய்கிறார். அப்போது இவங்க அந்த குழந்தைகளை கொல்லும்படியாக அனுப்பப்பட்டவங்க, ஆனால் அவங்க அந்த வேலையை அவங்க செய்யவே இல்லை. ஸோ சில நேரத்தில் நம்மளை ஒடுக்கும்படியாக சத்ருக்கள் எழுப்பி வந்த கூட அவங்க நமக்கு ஃபேவராக வரும்படி கர்த்தர் பண்ணிடுறாரு. ஸோ அப்போ தேவ திட்டம் நிச்சயமாக நிறைவேறணும். அதுதான் ஆண்டவர் அல்டிமேட்டாக பண்ணக்கூடிய காரியம். ஸோ இப்போ தொடர்ந்து இவங்க இது பண்ணுறாங்க. ஆனால் மூன்றாவது அவங்களுக்கு செய்யப்பட்ட இந்த கொடுமையான காரியங்கள், அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 ஒரு தடை இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் ஸ்டேஜ் 2 இன்னுமே ரொம்ப வேர்ஸாக போகுது, நிலைமை ரொம்ப மோசமடையுது. அதை விட இன்னும் மோசமாக போகும்போது என்னை ரொம்ப தொட்ட ஒரு வார்த்தை யாத்திராகமம் 1:20 நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 நம்ம வாசிக்கிறோம். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகவும் பலத்தார்கள். இந்த மிகவும் சொல்லக்கூடிய வார்த்தையை கர்த்தர் ஸ்ட்ரெஸ் பண்ணார். ஏன்னா ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு குரோத்துக்கும் இது வரைக்கும் நம்ம வாசித்த பகுதியில் அவங்க பெருகுனாங்க அப்படின்னு தான் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் என்றைக்கு அவங்க ரொம்ப நெருக்கப்பட்டார்கள், ரொம்ப அவங்க வாழ்க்கையில் சத்ரு நன்மைகளை வரவிடாதபடிக்கு தடை பண்ணினானோ அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது அப்படின்னா மிகவும் பலத்தார்கள். நார்மலான ஒரு பலம் கிடையாது, மிகவும் பலத்தார்கள். இன்றைக்கு நம்ம இதை ரொம்ப நம்ம நல்லாவே பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, யாரெல்லாம் ரொம்ப கடினமான சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து வந்தாங்களோ அவங்கள தான் கர்த்தர் எடுத்து பயங்கரமாக உயர்த்தி தேசங்களுக்கு, ஒரு ராஜ்யங்களுக்கு, உலகம் முழுவதற்கும் அவங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறத பார்க்க முடியும். நிறைய சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கிறோம். அதே போல நம்ம பார்த்தோம் என்றால் உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்தை பெறுகிறதுக்கு கூட அந்த நிறைய தடைகளை அவங்க தாண்டி தான் வந்திருக்கிறாங்க. பலவிதமான தடைகள் நம்ம பார்க்க முடியும் வேதத்தில். குழந்தை பெற முடியாதபடிக்கு ஒரு தடையை நம்ம பார்க்க முடியும். அவங்க அலங்கங்களை கட்டி எழுப்ப முடியாதபடிக்கு தடைகளை உண்டு பண்ணுகிறத தேவ சித்தம் மொத்தத்தில் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு தேவ சித்தம் நிறைவேற முடியாதபடிக்கு கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்துக்கு விரோதமாக தான் சத்துரு எப்பவுமே செயல்படுவான். அதனால நம்முடைய நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தான் எந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா, அவங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த அளவுகள், கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், கர்த்தர் அவங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய அந்த காரியங்கள்ல அவங்க அவங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய இந்த டெஸ்டினேஷனை, அவங்க போய் சேர வேண்டிய இலக்குகளை கர்த்தர் நிர்ணயிச்ச மாதிரி ஆசீர்வதிக்க முடியாதபடிக்கு தான் அந்த தடைகள் இருக்குது. ஆனால் இந்த தடைகள் நிறைய இந்த மாதிரி நம்ம பிரச்சனைகளை இன்னும் ஃபேஸ் பண்ண நம்ம மறந்துடவே கூடாது. எவ்வளவாய் நம்ம பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோமோ ஒரு நிச்சயம் நமக்கு இருக்குது, அவ்வளவாய் நாம் பழகி பெருகுவோம் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுவார். அவ்வளவாய் நாம் பழகி பெருகுவோம். எவ்வளவு தடையை நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணதை நினச்சி கவலைப்படாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க. ஐயோ என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி, மற்றவங்களுக்கெல்லாம் இப்படி இல்லையே, சர்ச்சுக்கே வர்றவங்க தான் ஆனால் அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் தடை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இப்படியெல்லாம் நடக்கணும், என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் தொடர்ந்து என்னால் எழும்புறதுக்கு இவ்வளவு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி கலக்கத்தோட கண்ணீரோடு இருக்கிறீங்களா? நிச்சயமாக கர்த்தர் சொல்ல முடியும். ஆண்டவருடைய ஆவி ஆண்களின் நம்ம
நம்மோடு கூட சொல்லுகிறது என்னவென்றால், நீ எவ்வளவாய் தடைகளை பார்க்கிறாதோ அதன்படியால் உன்னுடைய பெருக்கமும் பெருசாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த பெருக்கம் பெருசா வேணுமா, பெரிய ஆசீர்வாதங்கள் நம்ம வாழ்க்கையில வெளிப்படணுமா, அதற்கு நம்முடைய வாழ்க்கையில சில தடைகள் இருக்குது. இந்த தடை எல்லாமே நம்மை உருவாக்கி கர்த்தர் நமக்கு ஒரு மகிமையான ஆசீர்வாதம். ஈசாக்கு பாருங்க, பிறக்க முடியாத ஒரு 25 வருஷம் அப்ரஹாம் அழைக்கப்பட்ட நாள்ல இருந்து அவனுக்குள்ள ஒரு தடை இருந்தது. ஆனால் கொடுக்கப்பட்ட சந்ததியின் நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதித்தது சாதாரணமான ஆசீர்வாதம். தலைமுறைகள் இன்ன வரையிலும் அந்த ஆசீர்வாதம் பலித்து பெருகி அது பலத்திற்கும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். அதே போலதான் யோசேப்பு பிறக்கிறதுக்கு ராகேலுக்கு தடை தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவ பெற்று எடுத்த அந்த யோசேப்பு நிமித்தம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். சாமுவேல் பிறக்கிறதுக்கு அன்னாள் கிட்ட எந்த ஒரு காரியமும் இல்லை. அவ அழுது கொண்டுதான் இருந்தா, மிகவும் நெருக்கப்பட்டா, மிகவும் ஒட்டுக்கப்பட்டா. அவ எழும்ப முடியாதபடி அவ வாழ்க்கையில அந்த தடைகள் கிரியை செய்தது. ஆனால் கர்த்தர் அதற்கு மேலால் நின்று அவனுடைய வாழ்க்கையில சமஸ்த இஸ்ரவேல் முழுவதும் தான் வரையிலோ சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பினார். அதே போலதான் தாவீதுடைய வாழ்க்கையில அவனுக்கு பெரிய ராஜாங்கத்தை கர்த்தர் வைத்திருந்தார், ஆளுகையை கர்த்தர் வைத்திருந்தார். அவனுக்கு ஒரு பெரிய சிங்காசனம் கொடுக்கப்படியா கர்த்தருடைய திட்டம் பெரிதாய் இருந்தது. ஆனா பாருங்க, அவன் அந்த ராஜ்ய பாரத்தை பெற்றுக்கொள்ளாதபடி அவருடைய ஜீவனை எடுக்கும்படியான தடையால் சவுளுடைய காரியங்கள் காணப்பட்டது. ஆனா கர்த்தர் விடவே இல்லை. ஆண்டவர் சொன்னதே நிறைவேறும், கர்த்தர் சொன்னதே நடக்கும், அவர் நிர்ணயித்ததே நிறைவேறும். ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில தடைகளை பார்த்து நாம் சோர்ந்து போகிறதற்கு தேவையே இல்லை. கர்த்தர் நம் வாழ்க்கையில அவர் செய்ய நினைத்ததை தடை பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை கிருபையாய் அந்த மாதிரி தான் நடத்த போறாங்க. கர்த்தருடைய வார்த்தை 7 தரம் மண்குகையிலே புடமிடப்பட்ட சுத்த பொண்ணுக்கு ஒப்பாய் இருக்கிற இந்த வார்த்தை ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில போய் சொல்லுவது இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம், உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்காக வாக்கு பண்ணி இருக்கலாம், அல்லது தரிசனங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம், ஊழியக்காரர்கள் மூலமாய் பேசி இருக்கலாம். ஆனா இதெல்லாம் ஏன் வாழ்க்கையில இவ்வளவு நாள் ஆகுதே, என் வாழ்க்கையில நடக்கவில்லையே, என் வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறவங்க இந்த நாள்ல கர்த்தர் சந்திக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒழிவது இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். ஏனென்றால் வானமும் பூமியும் கூட ஒழிஞ்சு போயிருமா? வானம் ஒழிந்து போகுமான்னு கேட்டா நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இவைகளே மாறி போனால் கர்த்தருடைய வார்த்தை மாறுவது இல்லை. தேவனுடைய வார்த்தை குருதாவாய் நம்மிடத்துல கடந்து வரவே இல்லை. இந்த நாட்களை கர்த்தர் நம்மை அப்படிதான் ஆசீர்வதிக்க போகிறார். தடைகளை கண்டு பயப்படாதீங்க, தடைகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க, தடைகளை கண்டு கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்க தேவையில்லை. கர்த்தர் நம் வாழ்க்கையில் இந்த தடைகளை எடுத்து போடும்படி அந்த தடைகளின் மூலமாய் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. ஏன்னா இந்த தடைகள் எவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகமாய் இருக்கிறது, அவ்வளவு தூரம் ஒரு பெருக்கத்தை நம்ம வாழ்க்கையில வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து தமக்கு முன்பாய் வைத்த சந்தோஷத்தின் நிமித்தம் எல்லா பாடுகளையும் அவர் சகித்தார். அப்படிதான் நமக்கு சகிக்கிறதுக்கு அவர் பலனையும் கிருபையும் தர வல்லமையுள்ள தேவனாய் இந்த நாட்களில் நம்மோடு கூட அவர் இருக்கிறார், நம் பட்சத்தில் இருக்கிறார். யார்கிட்ட கேட்டாலும் எல்லாம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொன்னதெல்லாம் நிறைவேறிச்சான்னு கேட்டா யாரும் சொல்ல முடியாது. எல்லாம் நிறைவேறிச்சான்னு கேட்டா அங்கங்க சில காரியங்கள் நிறைவேறாம தான் இருக்குது. ஆனா நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு, நம்முடைய தேவன் ஒரு நாள் போய் சொல்லுகிறவர் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிரார், வசனித்தும் அவர் செய்து முடிக்காமல் இருக்க மாட்டார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் தான். இந்த நாட்களை கர்த்தாவே, இந்த நாட்களை உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. யார் யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ, யார் யாரெல்லாம் மங்களாய் போடு கர்த்தர் என் வாழ்க்கையில் இருக்க தடையை எடுத்து போட மாட்டாரா, எனக்கு ஒரு நன்மையை செய்ய மாட்டாரா, நான் எவ்வளவு காலம் காத்திருக்கிறது, நான் எவ்வளவு காலம் கண்ணீரோடு இருக்கிறது, என் வாழ்க்கை இப்படியே போயிருமா, என் வாழ்க்கை இப்படியே முடிந்து போயிருமா, நான் ஒரு நன்மை என் சந்ததியுடைய வாழ்க்கையிலே பார்ப்பனா, என்னுடைய ஆயுள் காலத்துல நான் பார்ப்பனா என்று சொல்லி கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. கர்த்தர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். எந்தெந்த இடத்துல நீங்க ஒடுக்கப்பட்டீங்களோ, எந்தெந்த இடத்துல நீங்க சிறுமை பட்டீங்களோ,
எந்தெந்த இடத்துல எல்லாராலும் ஒட்டுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு காணப்பட்டீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க தான் போறாங்க. உங்களை விட மாட்டார். அவர் உங்களை கரம் பிடித்தவர், உண்மை உள்ளவர். ஒரு மனிதன் உங்களை விட்டுட்டு போகலாம், மனித உலகம் உங்களை கைவிடலாம், உங்களுடைய பணம் உங்களை கைவிடலாம், உங்களை சுற்றி இருக்கிற உங்க நம்பிக்கைகள் உங்களை கைவிடலாம். எது கைவிட்டாலும் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்க முன்னால கடந்து போய் உங்களுடைய காரியங்களை செய்து முடிக்கிற வரையிலோ அவர் அமைதியா இருக்க போறது கிடையாது. ஆனா நம்ம கர்த்தரை பிடித்துக் கொள்ளணும். நம்ம சோர்ந்து போக கூடாது, நம்ம முடங்கி விடக்கூடாது. ஐயோ நடக்கலையேன்னு சொல்லி நம்ம விசுவாசத்துல தளர்ந்து விட்டவர்களா காணப்படாதபடி இந்த நாள் கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருடைய விசுவாசங்களை உயிர்ப்பிப்பாராக. இந்த நாட்கள்லயோ இந்த விசுவசிக்க முடியாதபடி இருக்கிற தடைகளை கர்த்தர் எடுத்து போடுங்க. யார் யாருடைய வாழ்க்கையில எல்லாம் இதெல்லாம் எப்படி நடக்கும் என்று சொல்லி கண்ணீரோடு காணப்படுறாங்களோ அவங்க வாழ்க்கையில உங்க கிருபைகள் இறங்கட்டும் அப்பா. பலப்படுத்துங்க. சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை இந்த நாள் அவங்களை உயிர்ப்பிக்கட்டும். ஆவியானவரே நீங்க இறங்குங்க. இந்த நாட்களை ஜனங்களை சந்திங்கப்பா. 100% நீர் நம்பத்தக்க தேவன் ஐயா. ஒருபோது நீர் சொல்லி செய்யாம இருக்க மாட்டீங்கப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க காத்திருந்த எத்தனையோ காரியங்களை நீங்க செய்திருக்கீங்கப்பா. இதுவரையிலும் ஆண்டவர் நம் வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து பார்த்தாலே நம் வாழ்க்கையில் இருக்க தடைகளை நிச்சயமாய் கர்த்தர் எடுத்து போடுவார் என்கிற நம்பிக்கையும் சந்தோஷமும் நமக்குள்ள கடந்து நிச்சயமா வந்துடும். அதை ஒருபோது மிஸ் பண்ணிடாதீங்க. கர்த்தர் அப்படிதான் செய்ய போறார். இந்த மாதத்துல விசேஷமா உங்க வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகள தடைகள் காணப்படுது, அது உங்க சரீரத்துல காணப்பட தடையா இருக்கலாம், உங்க சரீரத்துல ஒரு பலவீனமா இருக்கலாம், அல்லது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னால எழும்பவே முடியலையே, நான் இவ்வளவுதான் ஜெபம் பண்றேன், 1 hour தான் ஜெபிக்கிறேன், என்னால ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கர்த்தரோட சமூகத்துல இருக்க முடியலையே, இந்த அங்கலாய்க்கிறவங்க இந்த நாள்ல கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவன், அப்படி சுபாவம் எப்படிப்பட்டவர்னா நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர். அவர் நம்மை பழுகி பெருக பண்ணுவார். சட்டங்களை கொட்டுமையாய் நடத்தி அவங்க வாழ்க்கையில் தடையை காட்டி இனி வாழ்க்கையில நடக்க முடியாது என்று தடை பண்ணுகிற எல்லா சத்ருவி கிரியைகள் கர்த்தருடைய ஆவியானவர் தட்டைகளை உடைத்து போடுகிறவரா. உன்னை கடந்து போங்கப்பா. எங்க தேவன் நீர் எங்களுக்கு செய்யாம யாருக்கு ஆண்டவரை செய்ய போறீங்க? நாங்களுடைய ஜனம் ஐயா. ஆமையாவுடைய சொந்த குமாரனை தந்து எங்களை ரட்சித்த தேவன், எங்களை ஆசீர்வதித்தவர், அவற்றோடு கூட எல்லாவற்றை தருகிறது அதிக நிச்சயம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த வார்த்தையின் படியே இந்த குமாரனை கொடுத்தவர் இந்த நாட்களில் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க நீர் வல்லமை உள்ளவர் என்பதை ஜனங்கள் விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் அப்படி இடைப்படுவீராக. அங்கலாய்க்கிற ஜனங்கள் ஆறுதல் இல்லாமல் கலங்கி தேவனே என்று நோக்கி உண்மையே சார்ந்து கொண்டு பாதத்தை நோக்கி பார்க்கிற ஜனங்கள், முகத்தை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் உண்டு சுவாமி. இந்த நாட்களுக்கு கர்த்தர் எழும்ப பண்ணுங்க. தேசத்திலே தேவ ஜனங்கள் பெருகணும் அப்பா. தேசத்திலே தேவ ஜனங்கள் பலத்திருக்கணும் அப்பா. ஆமாண்டவரே, ஏதோ ஒட்டுங்கினவர்களா அல்ல, மனிதர்கள் நாங்கள் பலவீனமான பாண்டதா. ஆனால் எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர், எங்களுக்குள் இருக்கிற தேவ மகிமை அப்படிப்பட்டது அல்லவே. பலவீனன் எவன் தன்னை பலவான் என்று சொல்லும் கர்த்தர் பெருக பண்ணுகிறது. இந்த நாட்கள்ல அந்த தடைகள் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் முன்னாலே போய் நம்முடைய வாழ்க்கையில பெருகவும் பழுகவும் பண்ணுவாராக. இந்த நாட்களை கர்த்தர் அப்படித்தான் நம்மளை ஆசீர்வதிக்க போற அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரே, இந்த நாள் இந்த வார்த்தைகளோடு எங்களோடு இடைப்பட்ட தேவ அன்புக்காய் ஸ்தோத்திரம். ஜனங்களை நீங்க ஆசீர்வதிக்கிற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கொண்டு நீங்க அப்பா ஒவ்வொரு குடும்பத்துல வந்து பலிக்கட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளை
பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ, ஒவ்வொரு ஊழியங்களிலோ, ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலோ, ஒவ்வொரு குழந்தைகளுடைய வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ ஆவிக்குரிய பெருக்கங்கள் உண்டாகட்டும், பூமிக்குரிய பெருக்கங்கள் உண்டாகட்டும். தேசத்திலே உன்னுடைய ஜனத்துக்கு, என் ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லுகிறீரப்பா. ஆமாண்டவரே, தேசத்திலே நாங்கள் பழுகி பெருகும்படியால் கர்த்தர் அப்பா எங்களை ஆசீர்வதிக்க போற அன்புக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதங்களை பெற முடியாது இருக்கக்கூடிய தட்டைகளை இந்த நாட்களை கர்த்தர் எடுத்து போடுவீராக. இந்த ஆசீர்வாதங்கள் இறங்க முடியாதபடிக்கு, இந்த ஆசீர்வாதங்கள் ஜனங்களுடைய வாழ்க்கையில கடந்து வர முடியாதபடிக்கு காணப்படக்கூடிய தடைகள் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. கர்த்தர் அப்பா, அதனால வார்த்தையின்படியே நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா. நாங்கள் அப்படியே விசுவசிக்கிறோம், அப்படியே விசுவசிக்கிறோம். வார்த்தையை நாங்கள் அப்படியே நன்மையை செம்மையான இருதயத்துக்குள்ள நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் அப்பா. அப்படிதான் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு அற்புதத்தை காண செய்ய போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பலிக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே இந்த மாதம் நீங்க கிரியை செய்த பெரிய காரியங்களை செய்ய போற அன்புக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. திவ்ய நாமத்தின் மகிமைக்காக சகலவற்றை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன் நிச்சயமாய் அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தவர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்வார். நம்மை பழுகவும் பெருகவும் பண்ணும்படியால் நம்ம முடியாதபடி இருக்கிற தடைகள் எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டு நம்மை ஆசீர்வதிப்பார். இதனால கர்த்தர் வார்த்தைப்படி அவரை ஆசீர்வதிக்கிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறதற்காய் ஸ்தோத்திரம். சகல துதிகனம் மகிமையாகும் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்துக்கு மட்டுமே நாங்கள் செலுத்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.